காப்பிலாம் ஆறி போயிட போதுமா, குடிங்க. சூடாக இருக்கும் போது ஆவி பறக்குது பாருங்க. காப்பி எப்படி இருக்கு? பால் வேற கொஞ்சம் தான் இருந்துச்சுமா, அதில் தான் ஊற்றி போட்டேன். காப்பி எப்படி இருக்கே தெரில, குடிச்சு பாருங்கம்மா. நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கேன்டா தம்பி, பால் கொஞ்சமாக இருந்தாண்ணா. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியை சொல்லடா தம்பி. நான் என்னம்மா வெளியே சொல்கிறது? தம்பி நீங்கள் நல்ல பிள்ளை மாதிரி தெரியுறீங்க. சத்த எங்களுக்கு ஒரு காராச்சும் ஒரு ஆட்டோவாச்சும் ஒரு ஜங்ஷனில் கொண்டு இறக்கி விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் தம்பி. ஆ, இந்த நேரத்துலையா? இந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்களாம்மா. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கள்ல. மணி 10 ஆயிடுச்சுல. இப்போ ஆட்டோ கார்லாம் கிடைக்கிறது கஷ்டமா. ஆமாடா தம்பி, உங்கள் சொல்கிற மாதிரி சத்த ஒரு ஆட்டோ வச்சு காராச்சத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுமா. உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆட்டோ கார் யாராச்சும் கூப்பிடுங்கம்மா. பணம் கொடுத்துட்றோம், ஜங்ஷனில் கொண்டு இறக்கி விட. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. நேரத்தில் கிடைக்காதம்மா, நான் என்ன பண்ணுறது? தம்பி நீ மனசு வச்ச முடியாண்டா தம்பி, சத்த பாருடா தம்பி. தம்பி எங்கள் கூட பிறந்த தம்பியா நினச்சி கேட்குறோம். சத்த நிறைய காராச்சும் ஆட்டோ வச்சோம். சத்த பார்த்து எடுத்து கொடுப்பா தம்பி. நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாக தாம்மா இருக்கு. என்ன செய்யுது? என் ஃப்ரெண்டு ஒரு கார் வச்சுருக்கான். அவன் இந்த நேரத்தில் வரவும் மாட்டான். 9 மணிக்கு பிறகு வீட்டை விட்ட கிளம்பவும் மாட்டான். அவன் வீட்டை விட்டே வரமாட்டான். அவன் ஒரு பயந்தாங்கொலி. இப்போ வரானா வரலையே தெரியலையே இந்த நேரத்துக்கு. ஃபோன் பண்ணியாச்சும் கேட்டு பாப்பா, கேட்டு பாருப்பா. சரி சரி, நான் கேட்டு பார்க்குறேன். நீங்கள் காப்பியை குடிங்க. காலையிலேருந்து என்னத்தான் செய்வாங்க அம்மா? இன்னும் காணு. எங்கே போய் தேடுறது? ஃபோனை எடுக்க மாட்டேது. யார்கிட்டயாச்சும் ஃபோன் வாங்கியாச்சும் பேசலாம்ல, அதான் பேச காணு. இந்த வசந்தி அக்காலாம் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டிருக்காம்மா. அதுக்கு யாருக்கு ஃபோன் போடுறது? வசந்தி அக்கா பொண்ணு ஃபோன் நம்பர் வர எனக்கு தெரியல. வசந்தி அக்கா நம்பரும் தெரியல. அம்மா தான் வச்சுருப்பாங்க. என்னது போடுறது, யார்கிட்ட கேட்குறது, ஒன்றும் புரியல. அப்பாவும் இப்படி சொல்லிட்டு போய் படுத்துட்டாரு. அவங்க போனவங்க வருவாங்கண்டு. நமக்கு தூக்கமே வரமாட்டேது. எனக்கு எப்போ அம்மா வருவாங்கன்னு தெரியலையே. அந்த தம்பி தான் யார்கிட்ட பேசுது ஃபோனில். ஆட்டோவா காரத்தை கேட்குதோக்கா, நம்ம பேர்லாம்க்கா. கடவுளேந்து கிடைச்சா நல்லதுடி. கிடைக்கலாண்டா என்ன செய்யுது? ஏன்டி கீதா, ஏன் என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு கேட்குறேன். வாய் வச்சு சும்மா இருக்க முடியாதா? கிடைக்காது என்ன ஆச்சுன்னு கேட்குற? கிடைக்கலன்னா இங்கே உட்காந்து தூங்குனு. என்ன செய்வ? தூங்குறியா படுத்து? நீ வந்து படுத்து தூங்குடி, நாங்கள் ஊருக்கு போகிறோம். கீதா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன சொல்லிட்டு எப்படி பேசுறீங்களா? சொல்ல கோச்சிக்காதே, நீ சொல்ல தப்பு தான். அப்படி சொல்லக்கூடாது. காது இவன் ஆட்டோலாம் கிடைக்கல, எப்படி நம்ம ஊருக்கு போக முடியும்? சரி சரி விடுங்க. அம்மா, என் ஃப்ரெண்டுகிட்ட காருக்கு சொல்லிட்டேன் வரேன் இருக்காம்மா. எல்லாம் கிளம்புங்க, கிளம்பி வெளியே போய் நில்லுங்க. இப்போ கார் வந்துடும். அவனே வரமாட்டான், பயந்தாங்கோலி. நான் தான் அவன் உங்களுக்காக கொஞ்சம் இது பண்ணி சொல்லியிருக்கேன். சரி போயிட்டு வாங்க. காப்பிக்கு காசை கொடுத்துட்டு போங்கம்மா. ரொம்ப நன்றிடா தம்பி. ஆமாடா தம்பி, காப்பி குடிக்க வந்து எங்களுக்கு இந்த உதவி செஞ்சிருக்க பாரு. இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம்டா தம்பி. ஆமாம் தம்பி, எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பெரிய நீ உதவி செஞ்ச மாதிரி. காரு கூப்பிட்டு அனுப்பி ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்க பாரு. அவரை வரமாட்டாரு, பயப்படுவாருன்னு சொன்னேன். அப்படி இருந்தோம் எங்களுக்காக பேசி நீ வர சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிடா தம்பி. சரி சரிக்கா, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்கள் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு போங்க. காப்பி எவ்வளோப்பா காப்பி? ஒரு காப்பி 30 ரூபாக்கா. பணத்தை கொடுத்துட்டு வாங்க, நேரம் ஆகுது. வந்துட போகுது காரு. பிள்ளைங்களா பையெல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லா பையன் எடுத்தாச்சுக்கா, எல்லாம் பின்னாடி இருக்கு. உட்கார இடத்துல என் போட்டு நெருக்கிறேன் தெரியுமா? ஆமாம், என் உடம்பு அப்படி சதைச்ச உடம்பு இல்லை, உன்னை போட்டு நெருக்க. தம்பி நாங்கள் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையே? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை. ஆமாம், நான் நைட்டு நேரத்தில் வரவே மாட்டேம்மா, கார்லாம் எடுக்க மாட்டேன்.
என்னமோ என் ஃப்ரெண்டு சொன்னான், நீங்கள் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இது இல்லாமல் ஆட்டோ இல்லாமல் கார் இல்லாமல் நிற்கிறீங்கன்னு சொன்னதுனால நான் வந்தேம்மா. இன்னும் இவ்வளோ லேட்டாக போகிறீங்க ஜங்ஷனுக்கு? ட்ரெயின்லாம் இப்போல்லாம் கிடையாதாம்மா, மணி 10:30 ஆயிடுச்சு. ஆமாடா தம்பி, நாங்கள் ஜவுளி எடுக்க வந்தோம், லேட்டாக ஆயிடுச்சுப்பா. ட்ரெயின் வரப்போ கிடையாதுங்குதுவா. எத்தனை மணிக்கு தான் ட்ரெயின்? அது 1 மணிக்கு உள்ள ட்ரெயினும் பேரம்மா நம்ம போக கட்டியும். ஒன்றுமே உங்களுக்கு 3 மணிக்கு தான். என்னது 3 மணிக்கு தானா? என்னடா தம்பி சொல்றேன்? தம்பி சொல்லிச்சு 1 மணி 1:30க்கு இருக்குண்டு. ஆமாம்மா, அது இருக்கு 1:30க்கு இருக்கு ஒரு வண்டி. 1:30 நம்ம போக கட்டி போயிடம்மா. இதுக்கு பிறகு உங்களுக்கு 3 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்கு இடையில கிடையவே கிடையாது. ஏ வசந்தி, 3 மணி ட்ரெயினுக்கு போய் ஊருக்கு போகட்டே காலை பொழுது ஒடிஞ்சிடாம இருக்கடி. மணி 10-11 ஆயிரம் மணி காலையில. ஐயோ ஐயோ, வீட்டுல என்ன சொல்லுதோட தெரியடி எல்லாம். ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதுலக்கா ட்ரெயின் 3 மணிக்கு. இன்னைக்கு பாட்டு இருக்கிறது இருக்கு, நமக்கு வீட்டுக்கு போய் இருக்கு. எல்லா பாட்டையும் வாங்கி கட்டிக்க வேண்டியதான், வந்ததுக்கு வாங்கி கட்டிக்க வேண்டியதான். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் புருஷன் என்ன வீட்டுல விடுறாரோ இல்லையா தெரியல. வீட்டுல உள்ளண்டா வெளியே புருஷன் போட்டுட்டு. என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிதுங்க? ஆமா தம்பி, வீட்டு உள்ளாரே விடாதோ தம்பி. வந்தாச்சு, என்ன செய்யறது? வாங்குற பாட்டை வாங்கிக்க வேண்டியதான். இந்த தம்பி கார் ஓட்ட மாட்டேது, தலையும் கையும் ஆடுது. எங்கேயாச்சும் விட்டுட பாருங்க வண்டிய. சும்மா அவன் நேரம் மாற்ற ஓட்டுறான். அவன் தலை கையா அண்ணன் உனக்கு என்ன? அதான் ஏதாவது சொல்லிட்டு விட்டான். டேப் ரெக்கார்ட் போட சொல்லுவாமா பாட்டுக்கிட்டு. வீட்டுக்கு போல எல்லாம் கவலையோட இருக்கு. உனக்கு டேபிள் கடையில் பாட்டு பாடணுமா? பாட்டு சும்மா இரு. இல்லை நான் சொல்றேன் தம்பி, பாட்டு டேப் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கிறியா கார்ல? கார்ல ரேடியோ இருந்தா நல்லா பாட்டு போட. ரொம்ப முக்கியம். பேச்சால பாரு பேச்சால. வீட்டுக்கு போறதுக்கு வழியா காணு, பாட்டு போடணுமா இவளுக்கு பாட்டு. ரேடியோ இருக்குமா, பாட்டு போட முடியாது. அது கொஞ்சம் வீணா போயிருக்கு, ரிப்பேர் பார்க்கணும். ரொம்ப சுத்தம். ரேடியோ இல்லாத ஒரு காரா? தம்பி நீ ரேடியோ போட வேணாம், ஒன்றும் போட வேணாம். ரோட்டை பார்த்து ஓட்டுறா தம்பி. நீங்கள் பாட்டு போட சொன்னாலும் போட முடியாது. என் ரேடியோ தான் கெட்டு போயிருக்கு. கெட்டு போன ரேடியோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பீத்துறது. கீதா வாய்ப்புட்டு அதில் உள்ள போகுது. கீதாக்கு பயமா இல்லையோ? நம்மளாம் பயந்து இடத்துல வீட்டுக்கு போய் என்ன பேச போதும் ஏச போதும்லாண்டு இவன் பயம் இல்லாமல் பாட்டு போடு, அது போடு, இது போடுங்க. பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுவாளோ? வீட்டுக்கு போய் பாட்டு வாங்குறது வாங்குறோம், இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா போவோமே. வீட்டுல போய் தான் பம்பு வளர்த்துட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு கிடக்கணும். அதுக்கு இப்பயே தைரியப்படுத்திக்கலாம். ரோட்டுல ஒரு காரா பஸ்ஸா ஒன்றும் ஓடல, ரொம்ப ஹீட் ஆகுமா? இந்த நேரத்தில் போகுமா? இப்போல்லாம் இந்த பஸ்ஸு கார்லாம் அங்கே போகிறதுக்கு வழி கிடையாது. தம்பி ஜங்ஷனுக்கு ரொம்ப தூரமா? ஆமாக்கா, நான் போகிறதுக்கு எப்படியும் 2-2:30 ஆகிடும். அதான் தம்பி சொல்லுது, நீங்க போக முடியாது, 3 மணி ட்ரெயினுக்கு தான் போக முடியாது. கரெக்டு தான் தம்பி, கரெக்டு தான். 3 மணி ட்ரெயினுக்குள்ளே போயிடலாம்ல தம்பி? அதெல்லாம் போயிடலாம்க்கா, அதெல்லாம் போயிடலாம். நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள்.